இயக்குனர் தாமஸ் செபாஸ்டியனின் ஆம் ஆ திரைப்படம் ஒரு வலுவான தொடக்கத்தை கொண்டுள்ளது. ஸ்டீபன் திலேஷ் போத்தன் இடுக்கியின் ஒரு தொலைதூர பகுதிக்கு ஒரு புதிய சாலை கட்டுமானத்தை மேற்பார்வையிட வருகிறார். இருப்பினும் ஒரு பாட்டி தேவதர்ஷினி மற்றும் அவரது பேத்தி பேபி நிஹாரா பற்றி அவர் வழக்கத்திற்கு மாறாக ஆர்வமாக இருப்பதாக தெரிகிறது. இந்த ஆர்வம் அவர்கள் இருவரையும் பற்றிய ஆச்சரியமான வெளிப்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது. முதல் பாதி சுவாரஸ்யமாகவும் இரண்டாம் பாதி ஏராளமான சாத்தியக்கூறுகளுடன் திறக்கப்பட்டாலும் திரைப்பட தயாரிப்பாளர் உச்சக்கட்டத்துடன் எளிதான வழியை எடுத்துக்கொள்கிறார். எல்லாம் மிகவும் நேர்த்தியாக முடிக்கப்பட்டுள்ளது. கதையே நன்கு வடிவமைக்கப்பட்டு சமநிலையில் உள்ளது. எந்தவொரு கண்ணோட்டத்துடனும் பக்கபலமாக இல்லை. இருப்பினும் அந்த கவனமான கட்டமைப்பு அனைத்தும் உச்சக்கட்டத்தில் சரிந்து விழுகிறது. வாழ்க்கை எவ்வளவு அடிக்கடி உண்மையிலேயே எளிமையானது, வசதியானது மற்றும் நேர்த்தியாக தீர்க்கப்படுகிறது. படம் முன்னறிவிப்பை பெரிதும் நம்பியுள்ளது, குறிப்பாக அதன் பின்னணி இசை மூலம். இது எல்லா இடங்களிலும் உள்ளது. கதையின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று, கதைகள் மக்களின் நம்பிக்கைகளை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை ஆராய்வது. ஒரே சம்பவம் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு வழிகளில் விவரிக்கப்பட்டால் எத்தனை பேர் முரண்பாடுகளை கண்டுபிடிப்பார்கள் அல்லது தர்க்கத்தை கேள்வி கேட்பார்கள்? சாலை அமைக்கப்படவுள்ள காவந்தாவின் உச்சிமாநாட்டிற்கு குழுவினரின் பயணத்தை ஒரு தனித்துவமான காட்சி காட்டுகிறது. இந்த பயணம் அழகாக படம் பிடிக்கப்பட்டு பார்வையாளர்களை இடுக்கியின் இயற்கை அழகில் மூழ்கடிக்கிறது. வெளியாட்களுக்கு இந்த படம் அத்தகைய தொலைதூர நிலப்பரப்புகளில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை பற்றிய அதிர்ச்சியூட்டும் பார்வையாக இருக்கும். மனித-விலங்கு மோதல் பற்றிய ஒரு விரைவான விவாதமும் உள்ளது. இது கதைக்கு ஆழத்தை சேர்க்கிறது. இந்தியாவில் சிறிது காலத்திற்கு முன்பு தடை செய்யப்பட்ட கட்டண வாடகை தாய்மையும் பாரபட்சமின்றி விவாதிக்கப்படுகிறது. இசை, குறிப்பாக கன்னத்த தூரத் பாடல், ஒரு வலுவான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. கோபி சுந்தர் பாராட்டத்தக்க பணியைச் செய்துள்ளார். பெண்களுக்கு இடையிலான பிணைப்பு, அவர்கள் கடுமையை எதிர்கொண்டாலும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து புரிந்து கொள்ளும் ஒன்று கதையில் பின்னிப் பிணைந்துள்ளது. இந்த படம் வெறித்தனமான குடும்ப பாசத்தையும் ஆராய்கிறது மற்றும் சிறிய, தொலைதூர குக்கிராமங்களில் வாழ்க்கையின் தெளிவான படத்தை வரைகிறது. நடிப்புகளைப் பொறுத்தவரை திலீஷ் போத்தன் ஸ்டீபனின் பொதுவாக நிலையான சித்தரிப்பை வழங்குகிறார். ஆனால் அவர் பாட்டி மற்றும் பேத்தியை எதிர்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அமைதியற்ற பிரதேசத்திற்குள் நுழைகிறார். இந்த காட்சியில் உள்ள தீவிரம் தேவையற்றதாகத் தோன்றி அந்த கதாபாத்திரத்தை பயமுறுத்துவது போல் காட்டுகிறார். முதல் பாதியில் தேவதர்ஷினி ஜொலிக்கிறார், ஆனால் இரண்டாம் பாதியில் அவ்வப்போது தடுமாறுகிறார். வார்டு உறுப்பினராக ஜாஃபர் இடுக்கி, குறிப்பாக ஸ்டீபனின் வீட்டு அறிமுகம் மற்றும் உச்சிமாநாட்டு பயணத்தின் போது அதிகப்படியான காரசாரமான உரையாடல்களைக் கொண்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக ஆம் ஒரு கவர்ச்சிகரமான சஸ்பென்ஸ் நாடகத்திற்கான பொருட்களைக் கொண்டிருந்தார், ஆனால் அதன் ஆற்றலில் பெரும்பகுதியை ஆராயாமல் விட்டுவிட்டார்.